எப்போது நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள உங்களுக்கு ஆதாரமாக இந்த பெருந்தொற்று காட்சியானது மீண்டும் நடத்தப்படும் என்பதை மறக்காதீர்கள். இந்த தாக்குதல் மூலம் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி நோக்கி நகர்த்தப் போகிறார்கள் என்பது தெரியுமா? அமெரிக்காவும் சீனாவும் மாறி மாறி பொருளாதார போர் என்று பேசுவது எதற்காக தெரியுமா? உங்களை மிகப்பெரிய பொருளாதார சுனாமியை நோக்கி மெல்ல மெல்ல நகர்த்துவதை உணர்கிறீர்களா? பொருளாதார சுனாமி உங்களை தாக்கிவிட்டால் அதுதான் உலகப் போருக்கான அடுத்த ஆதாரம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எப்படி 2019 ஒரு பேண்டமிக்கை உலகம் எதிர்கொண்டதோ அதேபோல் மீண்டும் ஒரு பேண்டமிக்கை கவுன்சில் கட்டளைப்படி உருவாக்க இருக்கிறார்கள். அதற்காக உருமாறிய வைரஸையும் உருவாக்கிவிட்டார்கள். இப்படி ஒரு பயாலஜிக்கல் வெப்பன் தாக்குதல் பற்றிதான் விரிவாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். எம்மை பின்பற்றும் போராளிகளே, உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ள தகவலை கொடுத்திருந்தால் மறக்காமல் லைக் என்ற விருப்பத்தை தெரிவித்து ஊக்கப்படுத்துங்கள். மேலும் இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இணையதள போராளிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். மேலும் இந்த தகவல் பிறருக்கு சென்றடைய இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் என எல்லோருக்கும் ஷேர் செய்து தகவலை கடத்தி எம்மோடு போராளியாக பயணியுங்கள். முதலில் மனிதர்களாகிய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, நடக்கிருக்கும் நிகழ்வுகள் சங்கிலித் தொடர் போல் பல திட்டங்களோடு ஒன்றோடொன்று பிணைந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த காணொளியில் தனித்தனியாக நடக்கிருக்கும் அனைத்து நிகழ்வுகள் பற்றியும் அது எப்படி ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டுள்ளது என்பதை பற்றியும் தெளிவாக எடுத்துரைக்க இருக்கிறோம். நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள 2024 அரங்கேறிய ஒரு கொலையை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ரஷ்ய ஜனாதிபதி மாளிகையான கிரெம்லினில் இருந்து தென்கிழக்கில் வெறும் 7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைத்துள்ள ரியாஷன்ஸ்கி பிராஸ்பெக்ட் என்ற அடுக்குமாடி குடியிருப்புக்கு வெளியேதான் அந்த கொலை சம்பவம் அரங்கேறியது. கொலை செய்யப்பட்ட நபர் ரஷ்ய நாட்டின் அணுசக்தி மற்றும் ரசாயன உயிரியல் பாதுகாப்பு படையின் மூத்த அதிகாரியான லெப்டினன்ட் ஜெனரல் இகோர் கிரில்லோவ் ஆவார். குடியிருப்பின் வாயிலில் வெடிகுண்டு வைக்கப்பட்ட ஒரு ஸ்கூட்டர் மூலம் வெடிகுண்டு வெடித்துச் சிதறியதில் அவர் படுகொலையானார். இந்த படுகொலை நடந்த பின் ஊடகங்கள் பெரிதும் இதை பற்றி பேசி சரியாக சாமானிய மனிதர்களான உங்களை திசை திருப்பினார்கள். இதற்கு உக்ரைன் பொறுப்பேற்பதாக தானாக முன்வந்து அறிவித்தது. ஊடகங்களும் அதையே ஊதி பெரிதாக்கி தெளிவாக திசை திருப்பியது. உண்மையில் இந்த படுகொலை எதற்காக நடந்தது என்று தெரியுமா? தெரிந்து கொள்ள ரஷ்யாவின் ஜெனரல் ஈகர் கிரிலோவ் பேசிய காணொளியை நீங்கள் அனைவரும் பார்க்க வேண்டும். பார்க்கவில்லை என்றால் இதோ அதை காணுங்கள். Как и в 2019 году, приступили к подготовке к новой пандемии путем осуществления поиска мутаций вирусов. Не исключаем применение Соединенными Штатами так называемых оборонительных технологий в наступательных целях, а также в целях глобального управления путем создания кризисных ситуаций биологического характера. இந்த காணொளியில் அவர் கூறியது என்னவென்றால், அமெரிக்க அரசாங்கம் மீண்டும் ஒரு பேண்டமிக் ஒன்றை உருமாற்றப்பட்ட வைரஸ் மூலம் இந்த உலகை தாக்க இருக்கிறது என்று பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்து பேசியிருந்தார். இப்படியான காணொளி வெளியிட்ட பின்புதான் இவர் படுகொலை செய்யப்பட்டார் என்பதுதான் சாமானிய மனிதர்கள் அறியாத நிதர்சனமான உண்மை. முதலில் இந்த காணொளிக்கான காரணத்தை அலசுவோம். அமெரிக்கா ஏன் இதை செய்ய வேண்டும் என சிந்தியுங்கள். அமெரிக்கா தனது ஆதிக்க இரும்பு கரத்தை மெல்ல மெல்ல தற்போது இழந்து வருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கிறீர்கள் இல்லையா? இதில் முதல் காரணம் என்பது சமீபத்தில் முடிவுக்கு வந்த பெட்ரோ டாலர் ஒப்பந்தமானது டாலர் இருப்பை கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா மத்தியிலான வர்த்தக உறவு மிகவும் முக்கியமானது. கடந்த 10 வருடத்தில்தான் சோலார் எனர்ஜியும் எலக்ட்ரிக் வாகனங்களும் தலை தூக்கியுள்ளது. இதற்கு முன்பு வரையில் மொத்தமும் கச்சா எண்ணெய் சார்ந்துதான் இருந்தது. இப்படி இருக்கும்போதுதான் அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியாவின் முக்கியமான பெட்ரோ டாலர் ஒப்பந்தம் முடிவுக்கு வந்தது. 80 ஆண்டுகள் அமெரிக்காவுடன் செய்யப்பட்ட பெட்ரோ டாலர் ஒப்பந்தத்தை சவுதி அரேபியா 50 ஆண்டு கால முடிவில் புதுப்பிக்கவில்லை. சரியாக கடந்த வருடம் ஜூன் 9 இந்த ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டது. 1974 ஜூன் 8 கையெழுத்தான இந்த ஒப்பந்தம் உலகளாவிய பொருளாதாரத்தில் அமெரிக்காவின் ஆதிக்கத்திற்கு முக்கிய பங்காற்றியது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகள் மத்தியிலான பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் சவுதி அரேபியாவின் இராணுவ தேவைகளுக்கான கூட்டு கமிஷன்கள் அமைக்கப்பட்டன.
அதாவது சவுதி அரேபியா விற்பனை செய்யும் எண்ணெய்க்கு டாலரில் பேமெண்ட் பெற வேண்டும் என்றும், இதற்கு மாறாக சவுதிக்கு தேவையான இராணுவ ஆயுதங்களை அமெரிக்கா தள்ளுபடி விலையில் கொடுக்கும் என்பதுதான் டீல். அமெரிக்க அதிகாரிகள் இந்த டீல் மூலம் சவுதி அரேபியாவின் அதிகளவிலான எண்ணெய் உற்பத்தியை ஊக்குவித்து உலக நாடுகளுக்கு விற்பனை செய்யும் போது அதற்கு டாலர் பேமெண்ட் பெற வைத்தது. இதன் மூலம் டாலருக்கு டிமாண்ட் உலகளவில் அதிகரித்து டாலர் மதிப்பு தொடர்ந்து அதிகமாகவே இருந்து வந்தது. இந்த ஒப்பந்தம் மூலம் அமெரிக்கா மற்றும் அரபு நாடுகளுடனான பொருளாதார உறவுகள் பெரிய அளவில் வலிமை பெற்றது. இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காதது மூலம் இனி சவுதி அரேபியா உற்பத்தி செய்யும் எண்ணெய் மற்றும் பிற பொருட்களை அமெரிக்க டாலர்கள் மட்டுமல்லாமல் சீன யுவான், யூரோ, ஜப்பானிய யென் போன்ற பல்வேறு நாணயங்களில் வர்த்தகம் செய்ய முடியும். இதனால் ஆசிய சந்தையை தாண்டி வளைகுடா நாடுகளிலும் டாலர் ஆதிக்கம் தற்போது குறையத் துவங்கியுள்ளது. அதேபோல் சவுதி அரேபியா அரசு டாலரை மட்டும் நம்பியிருக்கக்கூடாது என்ற முக்கிய இலக்குடன் பிட்காயின் போன்ற டிஜிட்டல் நாணயங்களையும் வர்த்தகத்திற்கு பயன்படுத்தும் முறைகளையும் வாய்ப்புகளையும் ஆய்வு செய்து வருகிறது. 1972ஆம் ஆண்டு அமெரிக்கா தனது நாணயத்தை தங்கத்துடன் இணைப்பதை நிறுத்திய பின்னர் கொண்டு வந்ததுதான் இந்த பெட்ரோடாலர் ஒப்பந்தம். ஆனால் சவுதி இந்த ஒப்பந்தத்தில் இருந்து பின்வாங்கிய நிலையில் அமெரிக்காவுக்கு இது பெரும் பின்னடைவாகும். இதனால் இனி டாலர் ஆதிக்கமும் குறையும். அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா மத்தியிலான பெட்ரோடாலர் ஒப்பந்தம் முறிந்ததை தொடர்ந்து சந்தையில் அதிகப்படியான டாலர் இருப்பு என்பது இருக்கும் இல்லையா? இதேபோல் சவுதியிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் அனைத்தும் பிற நாணயங்களை பயன்படுத்தும். இதன் வாயிலாக டாலர் மதிப்பு சரியக்கூடும். இதை கட்டுப்படுத்த அமெரிக்கா வட்டி விகிதத்தை தொடர்ந்து உயர்த்தவோ அல்லது அதிகப்படியான அளவிலேயே வைக்கவோ வாய்ப்பு உள்ளது. மேலும் டிஜிட்டல் நாணயத்தை உலக அளவிலான வர்த்தகத்தில் பயன்படுத்துவது குறித்து ஆராயும் மத்திய வங்கிகள் மற்றும் வணிக வங்கிகளுக்கிடையேயான ஒரு கூட்டு முயற்சி திட்டமான ப்ராஜெக்ட் எம்பிரிட்ஜ் உருவாக்கப்பட்டது. இதில் சவுதி அரேபியாவும் இணைந்துள்ளது. இந்த திட்டத்தின் நோக்கம் டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் டெக்னாலஜியை பயன்படுத்தி எல்லை தாண்டிய பண பரிவர்த்தனைகளையும் அந்நிய செலவாணி பரிவர்த்தனைகளையும் டிஜிட்டல் கரன்சி மூலம் எளிதாக்குவதுதான். 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் எம்பிரிட்ஜ் திட்டத்தில் உலகளவில் பல முக்கிய மத்திய வங்கிகளும் நிறுவனங்களும் ஈடுபட்டுள்ளன. சவுதி அரேபியாவின் இந்த நடவடிக்கை உலகளாவிய பொருளாதார கட்டமைப்பில் ஒரு பெரிய மாற்றத்தின் தொடக்கமாகும். இப்படியான காரணங்களால் நிச்சயமாக டாலர் மதிப்பு சரியும் என்பது அமெரிக்காவிற்கு தெரியும். அடுத்த காரணமாக பார்க்கப்படுவது தங்கம். முதலில் தங்கம் எப்படி அமெரிக்காவை பாதிக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். உலகின் பல்வேறு நாடுகளின் மத்திய வங்கிகளும் அதிக அளவில் தங்கத்தை வாங்குகின்றன. கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் மட்டும் உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் வாங்கிய தங்கத்தின் அளவு 37 டன்கள் என்று வேர்ல்ட் கோல்ட் கவுன்சில் அறிக்கை கூறுகிறது. போலந்து, துருக்கி, உஸ்பெகிஸ்தான் மற்றும் செக் குடியரசு போன்ற நாடுகள் தங்கத்தை வாங்குகின்றன. கடந்த ஆண்டின் 2வது காலாண்டில் மட்டும் தங்கம் வாங்குவதில் இந்தியா 2வது இடத்தில் இருந்ததாக வேர்ல்டு கோல்ட் கவுன்சில் அறிக்கை தெரிவிக்கின்றது. இதே காலகட்டத்தில் போலந்து நாட்டின் மத்திய வங்கி 18.68 டன்கள் தங்கத்தை வாங்கி முதலிடத்தில் இருந்தது. மேலும் துருக்கி 14 டன்களும், உஸ்பெகிஸ்தான் 7.46 டன்களும் மற்றும் செக் குடியரசு 5.91 டன்கள் தங்கத்தை வாங்கியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு 2ஆம் காலாண்டில் உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் சுமார் 173 6 டன்கள் தங்கத்தை வாங்கிய நிலையில் சென்ற ஆண்டு அது 183 டன்களாக உயர்ந்துள்ளது. 2023ஆம் ஆண்டில் உலக நாடுகளில் உள்ள மத்திய வங்கிகள் தங்கள் சொத்து இருப்புகளில் 1037 டன் தங்கத்தை டெபாசிட் செய்துள்ளன. 2022ஆம் ஆண்டில் மத்திய வங்கிகள் 1082 டன் தங்கத்தை டெபாசிட் செய்துள்ளன. இது வேர்ல்டு கோல்ட் கவுன்சில் மூலம் பெறப்பட்ட தரவுகள். மத்திய வங்கிகளுக்கு தங்கம் ஒரு நிலையான சொத்தாக இருக்கிறது. நிதி நெருக்கடி ஏற்படும் போது தங்கம் பொருளாதாரத்தை நிலைப்படுத்த உதவுகிறது. ஒரு வகையில் சொத்து இருப்புக்களை பன்முகப்படுத்த உதவுகிறது. அமெரிக்க டாலருக்கு ரிசர்வ் கரன்சி என்ற அந்தஸ்து இருக்கிறது. வணிக பரிவர்த்தனைக்காக அமெரிக்க டாலர்களை சார்ந்திருப்பதை குறைப்பதே உலகெங்கிலும் உள்ள பல வங்கிகளின் நோக்கமாக இருக்கிறது. இதனை செயல்படுத்த தங்கம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அமெரிக்க டாலரின் மதிப்பு குறைந்து வருவதால் மத்திய வங்கிகள் தங்கத்தில் முதலீடு செய்கின்றன. அமெரிக்கா வட்டி விகிதங்களை இன்னும் குறைத்தால் டாலரின் மதிப்பு குறையும் என்று மற்ற நாடுகள் நம்புகின்றன. அமெரிக்க பொருளாதாரம் கடனில் இயங்குவதால் வரும் காலத்தில் டாலர்களின் மதிப்பு இன்னும் குறையக்கூடும்.
ஆனால் அதே சமயம் பிப்ரவரி மாதம் அமெரிக்காவும் லண்டனில் உள்ள பேங்க் ஆஃப் இங்கிலாந்தின் பெட்டகங்களிலிருந்து பல ஆயிரம் கிலோ தங்கம் அமெரிக்காவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அமெரிக்க தங்க வியாபாரிகள் விமானங்களில் தங்கத்தை நியூயார்க் நகருக்கு எடுத்துச் செல்கின்றனர். இது ஒரு வகையில் லண்டனில் தங்கப் பற்றாக்குறையையும் அமெரிக்காவில் தங்கப் பதுக்கலையும் ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா தற்போது உலகத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் தங்கத்தை வாங்கி குவிக்கத் தொடங்கியுள்ளது. சில நாட்கள் வரை பிரிட்டன் தலைநகர் லண்டனில்தான் மிக அதிக அளவு தங்கம் சேமித்து வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது நியூயார்க்கின் மேன்ஹாட்டன் பகுதியில் அதிக தங்கம் குவிந்துள்ளது. லண்டனைத் தவிர சுவிட்சர்லாந்திலிருந்தும் தங்கம் அட்லாண்டிக் பெருங்கடலை தாண்டி அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அதெப்படி சொல்லி வைத்தாற்போல அமெரிக்காவும் தங்கத்தை குவிக்கிறது. ரஷ்யா யுக்ரேன் போர், இஸ்ரேல் காசா போர் மற்றும் சுற்றுச்சூழல் நெருக்கடி என உலகம் முழுவதும் பிரச்சினைகள் அதிகரித்து கொண்டிருக்கும் நேரத்தில் உலக நாடுகளின் கவனம் தங்கத்தின் பக்கம் திரும்பியுள்ளது என்று ஊடகங்கள் திசை திருப்புகின்றன. ஆனால் உண்மை அதுவல்ல. தங்கம் அமெரிக்க பொருளாதாரத்தை வீழ்த்தும் என்பது அமெரிக்காவிற்கு நன்றாக தெரியும். அதனால் அது தெளிவாக புதிய வைரஸ் தொற்று ஒன்றை ஏற்படுத்தி உலகளாவிய முடக்கத்தை மறுபடியும் ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளது. இதற்காகத்தான் அமெரிக்காவும் முன்னரே தங்கத்தை பதுக்கத் தொடங்கியுள்ளது. இது அமெரிக்காவிற்கு மட்டுமல்ல, உலக நாடுகளின் அனைத்து மத்திய வங்கிகளின் தலைமைகளுக்கும் தெரியும். அதனால்தான் தங்கத்தை வாங்கி குவிக்கத் தொடங்கியுள்ளனர். மீண்டும் ஒரு பேண்டமிக் ஒன்று உருவாகப் போகிறது என்பதை அறிந்துதான் உலகப் பணக்காரர்கள் எல்லோரும் தங்கத்தை வாங்கி குவிக்கத் தொடங்கியுள்ளார்கள். உங்களுக்கு பலமுறை யாம் வலியுறுத்தியிருப்போம், எதிர்காலத்தில் தங்கம் எவ்வளவு முக்கியமானது என்று. உங்கள் கண்முன்னே அதற்கான பல ஆதாரங்கள் கொட்டி கிடக்கின்றன. இந்த தங்கமும் வரப்போகும் பெருந்தொற்றும் ஒன்றுக்கொன்று சங்கிலி போல் பிணைந்துள்ளது. டாலருக்கு எதிராக மற்ற நாடுகள் காய்களை நகர்த்துவதால் அமெரிக்கா உலகம் முழுவதும் பொருளாதார வீழ்ச்சி அடைய வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறது. இதற்கு அமெரிக்கா என்ன செய்ய வேண்டும்? ஒரு மிகப்பெரிய பெருந்தொற்றை ஏற்படுத்த வேண்டும். இதன் மூலம் தங்களின் டாலர் மற்றும் ஏனைய பொருளாதார சரிவின் பழிகள் அனைத்தும் பெருந்தொற்றின் மீது விழும். அதோடு இதன் மூலம் உலகளாவிய பொருளாதார வீழ்ச்சியும் ஏற்படுத்துவதுதான் திட்டம். அதாவது அமெரிக்கா வீழும்போது அனைத்து நாடுகளும் வீழ வேண்டும் என்ற நோக்கில் இந்த காய்களை அமெரிக்கா நகர்த்தியிருக்கிறது. பணம் என்ற ஒன்று எதிர்காலத்தில் இல்லாமல் போகும் என்பது மத்திய வங்கிகள் அனைத்திற்கும் தெரியும். அதனால் எந்த அளவிற்கு வாங்க முடியுமோ தங்கத்தை வாங்கி குவிக்கிறார்கள். ஆனால் கவுன்சில் எழுதும் திரைக்கதையில் அமெரிக்கா வீழ வேண்டும். அதில் முக்கிய கதாபாத்திரமாக தங்கம் இருக்கிறது. அதாவது ஒரே கல்லில் பல இலக்குகளை அடிப்பதுதான் கவுன்சிலின் பிரதான ஆட்டம். அப்படித்தான் அது எழுதும் திரைக்கதையில் தங்கமும். உலக மக்கள் பார்வையில் அமெரிக்கா வீழ அதுவும் காரணமாக இருக்க வேண்டும். அதற்கேற்றவாறுதான் கதாபாத்திரங்களை உங்கள் கண்முன்னே அரங்கேற்றும். இதன் மூலம் உங்களுக்கு எதை உணர்த்துகிறார்கள் என்றால், அமெரிக்கா என்ற ஏகாதிபத்தியம் விரைவில் அதன் அதிகாரத்தை இழக்கப் போகிறதையும், அமெரிக்காவின் டாலரும் அதன் பொருளாதாரமும் விரைவில் வீழ்ச்சியடையும் என்பதன் முன்னறிவிப்பும் தான் இது. ஆனால் இந்த வீழ்ச்சியானது மெல்ல மெல்ல ஏற்பட வேண்டும். அதாவது சரியாக உலகம் பொருளாதார வீழ்ச்சி அடையும் போது இதுவும் சேர்ந்து நடக்க வேண்டும் என்பதுதான் திட்டமே. இதை பற்றி உலக வல்லாதிக்க நாடுகளின் தலைமை அனைத்திற்கும் இந்த உண்மையானது தெரியும். ஆனால் இங்கு இலக்கு என்பது மனிதர்கள்தான். எது செய்தாலும் மனிதர்கள் துன்பம் அடையும் விதமாகவே அனைத்து காய்களையும் எதிரிகள் நகர்த்துவார்கள். அப்படியான காய் நகர்த்தல் தான் இது. இதன் மூலம் பல பயன்களை எதிரிகள் அடைவார்கள். இதன் முதல் பயனானது மைக்ரோபயோ சிப் பொருத்துவது. இதன் மூலம் மனிதர்களை எளிதாக கண்காணிக்க முடியும். இந்த சிப்பானது முதலில் பெருந்தொற்றை கண்டறிய பயன்படும். இதன் மூலம் உங்களது அனைத்து விதமான தகவல்களும் எதிரிகளிடம் எளிதாக சென்றடைந்துவிடும். அதோடு எதிரிகளுக்கு எதிராக சிறு அடி கூட இனி மனிதர்களால் எடுத்து வைக்க இயலாது. இந்த பயோசிப்பின் மிக முக்கிய வேலை ஒன்று உள்ளது. அதுதான் 3ஆம் உலகப் போர். ஆம், 3ஆம் உலகப் போரின் போது எத்தனை பேர் இறந்தார்கள், எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை அறிய இந்த சிப் மிக உதவியாக இருக்கும். அதோடு பெரும் மக்கள் கூட்டம் எங்குள்ளது என்று கண்டறியவும் அங்கே குண்டுமழை பொழியவும் எதிரிகளுக்கு எளிதாக இருக்கும். இதன் மூலம் நீங்கள் என்ன தெரிந்து கொள்கிறீர்கள் என்றால், எம்மை பின்பற்றும் போராளிகளுக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும் ஒருபோதும் இந்த சிப்பை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று. காரணம் என்னவென்றால், யாம் பலமுறை உங்களிடம் கூறியுள்ளோம், 3ஆம் உலகப் போரின் போது பல மனிதர்களை காப்பாற்றுவது கடமையாக உள்ளது. அதற்கான பல ஆயத்த வேலைகளை செய்து வருகிறோம். இதில் போரின் போது அனைவரும் தப்பி பிழைக்க தாக்குதல் உள்ளாகும் இடங்களிலே சில இரகசிய இடங்களை உருவாக்கியும் தயார்படுத்தியும் வருகிறோம். அன்றைய காலத்தில் மனிதர்கள் தப்பி பிழைக்க இந்த இடங்களை பயன்படுத்த உள்ளோம். இதனால் மனிதர்களாகிய நீங்கள் ஒருபோதும்
இந்த சிப்பை பொருத்தக்கூடாது என்பதே முதல் விதிமுறை. ஒருவேளை சிப் பொருத்திக் கொண்டால் அந்த ரகசிய இடங்களுக்கு அழைத்து செல்ல இயலாது. எதிரிகள் கண்களில் இருந்து தப்பித்து நிச்சயமாக உயிர் வாழ்வது என்பது அவசியமாகிறது. ஆகையால் சிப் பொருத்தப்பட்டால் எளிதில் அனைவரும் சிக்கிவிடுவோம். எனவே ஒரு நாளும் சிப்பை நீங்கள் ஏற்கவே கூடாது என்பதில் திடமாக இருங்கள். முடிந்தவரை ஒற்றுமை எனும் கயிறை இறுகப் பற்றிக் கொண்டு மனிதர்கள் என்ற உணர்வோடு இருங்கள். அடுத்த 5 வருடமும் தயாரிப்புக்கான காலம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தப்பி பிழைத்த மனித இனத்தைக் கொண்டு மீண்டும் ஒரு மாபெரும் மனித இன விடுதலை போரில் நிச்சயமாக ஈடுபட்டு மனித இனத்தை ஒன்றாக மீட்போம் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். மனித இனம் வெல்லும். மேலும் இந்த லாக்டவுன் பற்றி விளக்கமாகவும் எப்போது ஏற்படும் என்பதையும் அடுத்தடுத்த தொடர் காணொளிகள் வெளியிட உள்ளோம். அவற்றில் மேலும் பல காரணங்களை பற்றியும் அனைத்து தொடர்பு சங்கிலிகள் பற்றியும் இனி தொடர்ந்து விளக்குவோம். யாம் இணையதள போராளிகள். நன்றிகள் பல.